ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பியில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ் தான். கேண்டர்பரி டேல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாசரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அப்புறம் இதில் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் கூட டேபிள்ஸ் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஹையரு, லோயரு, மிடில் கிளாஸ் அவங்களாம். அப்புறம் அந்த பிஎட் கூட கொடுத்துருப்பேன், எந்தெந்த பிஎட் வருது இதில் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக போர்ட்ரைட் கேலரி. இது பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஒரு 5 கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கேன். அதனோட தொடர்ச்சி தான் இது, சரிங்களா? இது வந்து ஒரு போர்ட்ரைட் கேலரி தான். ஒரு பர்சன் எப்படி இருக்கிறாங்க, பில்கிரிமேஜ் 29 பில்கிரிம்ஸ் போகிறாங்க. அந்த பில்கிரிம்லாம் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் சாசரோட அந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், சரிங்களா? 5 கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி. இப்போ 6th பார்ப்போம், அதனோட கண்டினியூட்டி. 6th ஒன் யார் அப்படின்னா த ஃப்ரையர் யார், அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹியூபர்ட் அப்படிங்கிறது அவரோட நேமு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எ கே அண்ட் மெரி ஃபெலோ அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இவர் வந்து காசிப்பு, நோஸ் காசிப் அண்ட் ஃபிளாட்டர்ஸ் தேன் அதர்ஸ். இவர் யாருன்னா சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரீச்சர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மத குருமார்கள்லாம் போயிட்டு சர்ச்சிலெல்லாம் உட்காந்து ப்ரீச் பண்ணிட்டு சுற்றி உட்காந்து ஸ்டோரிஸ்லாம், பைபிள்லாம் படித்து அதனோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்களோட மக்களோட குறை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீச்சர்ஸ் அவர் தான் இவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா அரேஞ்சு நியூமரஸ் மேரேஜ் ஆஃப் யங் உமன் அட் ஓன் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாராம். அந்த திருமணம்லாம் வந்து இவரோட சொந்த காசுலேயே பண்ணி வைக்கிறதா சொல்றாங்க. ஹிஸ் டிப்பட் வாஸ் ஆல்வேஸ் ஸ்டஃப்டு ஃபுல் வித் நியூஸ். அவரோட டிப்பட்னா பாதிரியாருக்கெல்லாம் வச்சிட்டு இருக்க ஒரு பேக்கா, பை, ஏதோ சம்திங் அவங்க வச்சிட்டு இருக்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் எப்போவுமே இந்த நைஃபு, அந்த இது பின்னு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாராம். உமனுங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபேர் உமனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பின்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேக்கில் வச்சுட்டு இருப்பாராம். அவங்களுக்கு உமன்ஸ்க்குமே கூட கொடுப்பாராம், கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இப்போ இந்த ப்ரீச்சர்ஸ் இவங்கெல்லாம் அந்த மாதிரி போகிறதுனால ஒரு சர்ச்சுக்கு போனாலோ இல்லை மற்ற வீட்டில் பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி வீட்டுங்களெல்லாம் போய் இவங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லி ப்ரீச் பண்ணி பாட்டு பாடி இது பண்ணும்போது அவங்களுக்கு சம் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? அதனால இவர் கொஞ்சம் வெல்த்தியாக, ஜாலியாக, ஹாப்பியாக அப்படி இருக்கிற பர்சன் தான், சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டிசிப்ளின் பர்சன்னு சொல்ல முடியாது, ஓகேவா? ஹேட் ஏ பிளசன்ட் வாய்ஸ், குட் சிங் வெல். அவருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, ஏன்னா பாட்டு பாடுவார் இல்லைங்களா ப்ரீச்சர், அதனால அவர் வாய்ஸ் பாட்டும் சூப்பராக பாடுவாராமா. பிளே ஆன் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருப்பாராம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டா. இவரோட நெக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இதில் இம்பார்ட்டன்ட், யார் யார் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். நெக் வாஸ் as white as ஃப்ளார் லில்லி. அதாவது லில்லி மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குமா அவருக்கு, சரிங்களா? ஸ்ட்ராங் ஆஸ் ஏ சாம்பியன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எதில் அப்படின்னா சாம்பியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது ஃப்ரையரோட அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? எல்லாரோட பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான், ஃப்ரையர்துன்னு இல்லை, எல்லாருக்குமே. த மர்ச்சன்ட், அடுத்து வரவர் வந்து மர்ச்சன்ட். இவர் எப்படி பியர்டு வச்சுட்டு இருப்பாருன்னா ஃபோக்குடு பியர்டா. இவர் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவார் அப்படின்னா பார்ட்டி கலர்டு ட்ரெஸ் போடுறாராம். சேட் ஆன் இஸ் ஹார்ஸ் வித் ஃபிளாண்டர்ஸ் ஹேட். இவர் வந்து ஹார்ஸ் வச்சுட்டு இருக்காரு, ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து ஃபிளாண்டர்ஸ் ஹேட், அவரோட ஹேட் என்ன அப்படின்னா ஃபிளாண்டர்ஸ் ஹேட்னு சொல்றாங்க. இவர் வந்து ட்ரூத் பர்சன் தான், உண்மையான ஆளு தான், வர்த்தி மேனும் கூட அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அவர் வந்து கடன்ல இருப்பாராம், டெபிட். சாசர் என்ஸ் பட் டு பி ஷூர். சாசரே முடிக்கும் போது என்ன சொல்றாரா, இவரை பத்தி என்ன பீப்புள் சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல, எனக்குமே சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு சாசர். எப்படின்னா சாசர் என்ஸ் பட் டு பி ஷூர் ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் கால்டு ஹிம். எனக்கு தெரியல பீப்புள்லாம் இவர் எப்படி கூப்பிடுறாங்க. ஏன்னா இவர் வர்த்தி பர்சன் தான், கடன்ல இருக்கிறாரு, உண்மையை தான் பேசுவாராமா, அதனால தான் கடன்ல இருக்கிறாரு, நமக்கு தெரியல. சரி, அப்படி சொல்லியிருக்காங்க அதில், சரிங்களா? த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு ஹேட் லாங் கான் டு லாஜிக் லெக்சர்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் லெக்சர்ஸ், அவருக்கு அவரே நினச்சிப்பாரு நான் பெரிய லெக்சர்னு. ஏன்னா இவர் வந்து இவரோட ஹார்ஸ் எப்படி இருக்குமானா ரொம்ப லீனாகவும் ரேக்காகவும் இருக்குமா. இவருமே அப்படிதான் இருப்பாரு. ஹி வாஸ் நாட் ஃபேட், அவருமே குண்டா இருக்க மாட்டாராம். பட் லுக்டு தின் அண்ட் ஆல்சோ கிரேவ், சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஒரு 20 புக்கு அவரோட தலையில் வச்சுட்டு தான் தூங்குவாராம். இவர் இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு பெரிய படிப்பாளின்னு நினச்சிடக்கூடாது, சும்மா அப்படி அவரை பாவலா பண்ணிப்பாராமா. இட் வாஸ் டியரர் டு ஹிம் டு ஹாவ் அட் த ஹெட் ஆஃப் ஹிஸ் பெட் 20 புக்ஸ் இன் பிளாக் அண்ட் ரெட் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் அண்ட் ஆஃப் பிலாசபி. 20 புக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் அவரோட பில்லோவில் பெட்டில் வச்சுப்பாரு. என்ன புக்கு வச்சு படிப்பாருன்னா பார்த்துருக்காங்க, அரிஸ்டாட்டில்ஸோட பிலாசபி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் மேபி.
டுக் கிரேட் ஹெட் அண்ட் கேர் ஆஃப் ஹிஸ் ஸ்டடீஸ். அவர் வந்து படிக்கிறதுல ரொம்ப கிரேட்டாகவும் ஸ்டடீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருப்பார். வாட் எவர் ஹி ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பென்ஸ் இட் ஆன் புக்ஸ் அண்ட் லேர்னிங். யாருன்னா ஃப்ரெண்ட் ஏதாவது இவர் கொடுக்குறதா இருந்தால் கூட இவர் வந்து புக்கு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாராம். ஏன்னா இவர் ரொம்ப படிக்கிறதா. பட் ஆனால் ஹீ இஸ் நாட் குட் ரீடர். சரிங்களா, அவர் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இல்லை. இப்போது நம்ம ஆல்ரெடி யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா சாசரில் ஃப்ரையரு, மர்ச்சன்ட்டு, அடுத்து த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மேன் ஆஃப் லா. இவர் வந்து லாயரு, சர்ஜியன்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா கிங் சர்வன்ட் இன் லீகல் மேட்டர். கிங்கோட சர்வன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்குக்கு உண்டான லீகல் மேட்டர்ஸ்லாம் இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் இருக்கும்போது கிங்காக யார் இருந்ததுன்னா கிங் வில்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆஃபன் பீன் ஏ ஜட்ஜ் அட் அசிஸ். ஜட்ஜோட அசிஸ் இவர். அக்வயர்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ராப்ஸ், மச் வெல்த் ஃப்ரம் இஸ் கிளைண்ட்ஸ். அதாவது இவர் ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறாரு. ஏன்னா லாயர் இல்லையா, நிறைய கேசஸ்லாம் வரும். அதனால தான் அவரோட நாலேஜ் வச்சு அவர் நிறைய அவருக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் இஸ் நாலேஜ் அண்ட் இஸ் ஹை ரெப்யூட்டேஷன், நோ ஒன் ஃபைண்ட் ஃபால்ட். இவரோட ப்ராக்டிசிங் லால வந்து யாருமே வந்து ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஒன் ஃபைண்ட் ஃபால்ட் இன் இஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் லா. நியூ ஆல் த லீகல் கேசஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் சின்ஸ் டைம் ஆஃப் கிங் வில்லியம். இவர் யாரோட காலத்தில் இருந்தாருன்னா கிங் வில்லியம் தான். சரிங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட் இது. அடுத்து ஃப்ராங்க்லின்னா யார் அப்படின்னா இவர் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டின்னா உபசரிக்கிறது, விருந்தோம்பல் அப்படி சொல்லலாம். சரிங்களா, இப்போது துறவிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா துறவரம் பூண்டுட்டு போயிட்டு வரும்போது வழியில் அவங்களுக்கு பசிக்கும் போது யாசகம் கேட்பாங்க இல்லையா, ஒரு யாருன்னா கொடுப்பாங்க வீட்டிலலாம். அப்போல்லாம் வந்து அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறது, வெரி குட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து வெல்த்தி கண்ட்ரி ஜென்டில்மேனா, ஒன் நெக்ஸ்ட் ரேங்க் டு த நைட் அண்ட் ஸ்கொயர். அதாவது இதில் சாசருக்கு அடுத்த கேரக்டர் நைட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சாசருக்கு அடுத்து இதில் வர ஒரு வர்த்தியான கேரக்டர் யாருன்னா நைட்டு தான் அப்படின்னு தான். அதனால தான் அவர் முதல்ல வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்கொயர் யாருன்னா நைட்டோட பையன். சரிங்களா, இவங்க 2 பேருக்கு அடுத்து 10ஆவதாக இருக்கிற ஃப்ராங்க்லின் தான் வந்து 3rd பிளேஸில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இவரோட பியர்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒயிட் ஆஸ் த டெய்ஸியா இவரோட பியர்டு. லவ் டு எ ஷாப் இன் வைன் எவ்ரி மார்னிங். பிரெட் ஷாப்னா பிரெட்டு வைனு இதெல்லாம் டெய்லி காலையில் எப்போவுமே இருக்கும். அவர் வீட்டில் எப்போவுமே ஃபுல்லாக என்ன இருக்குமா அப்படின்னா ப்ரெட்டு தான். வீடு ஃபுல்லாக ப்ரெட்டு, அப்புறம் அந்த ஃப்ளஷ் மீட்டு, பேக் பண்ண மீட்டு, ஃபிஷ்ஷு, அது இதுன்னு வீடு ஃபுல்லாக ரொப்பி வச்சுருப்பாராம்மா. யார் எப்போ எந்த டைம் வந்தாலும் அவரோட டைனிங் டேபிள் வந்து ஃபுல்லாக இருக்குமா. எப்போ வேணால் போய் சாப்பிட்லாமா. ஹவுஸ் ஹோல்டர் வாஸ் த ஜூலியன் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி சைடு செயின்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. ஹிஸ் பிரெட் எப்படி இருக்கும்னா பிரெட் ஏல் வேர் ஆல்வேஸ் ஆஃப் த சேம் குவாலிட்டி. எப்போவுமே போனாலும், காலையில் போனாலும், மதியம் போனாலும், நைட் போனாலும் ஒரே மாதிரி ஒரே குவாலிட்டியில் தான் இருக்குமா அவர் வீட்டில். அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சீசன் ஃபுட்டு, சீசன் சேஞ்சு. அதாவது சொல்லுவாங்களா, குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டான உணவு சாப்பிடணும், வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான உணவு சாப்பிடணும். அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கரெக்டாக வச்சுருப்பாராம். அதுக்கேற்ற மாதிரி போடுவாராமா. ஹிஸ் ஹவுஸ் வாஸ் நெவர் இன் த லேக் ஆஃப் பேக்டு மீட்டு ஃபார் ஃபிஷ் அண்ட் ஃப்ளஷ். பாருங்கள் அவர் ஹவுஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா லேக் பேக்டு மீட்டு, ஃபிஷ்ஷு, ஃப்ளஷ்ஷு. He varies his meat supers according to the changing season of the year. சேஞ்ச் ஆஃப், அதாவது வருஷம் ஃபுல்லாக என்னென்ன சீசன் வருமோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஃபுட்டு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்களாம். kept many fat partridges in baskets and many fish in his pond. அதாவது அவரோட பாண்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும், பேட்ரிட்ஜஸ்லாம் இருக்கும், பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய. He had been a sheriff and an auditor. இவர் வந்து ஷெரீஃபும் ஆடிட்டரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 5 கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஏன் சான்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 5 போடுறேன் அப்படின்னா மொத்தம் வந்து போர்ட்ரேட் கேலரி தான். 23 பேர் தான் ஒன்றா நம்ம படித்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், எது யார் என்னன்னு தெரியாது. ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியணும் இவர் யார் இவர் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கிறாருன்னு. ஏன்னா அப்படி தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான். ஆல்ரெடி இதில் நான் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சாசத்து அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணால் முன்னாடி போய் பாருங்கள். அப்புறம் ஒரு சிலர்லாம் சைக்காலஜி ஜிகேலாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி சைக்காலஜியும் ஒரு யூனிட் போட்டிருக்கேன்.
பர்சனாலிட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சேனல் பொறுத்த வரையிலையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க, மெட்டீரியல் இல்லாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வர்த்தியாக இருக்கும். 99% ஃபுல்லாக டாபிக் கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? படித்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.